பஞ்சபூதத் தலங்கள் என்பவை நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5 இயற்கை கூறுகளையும் குறிக்கும் 5 சிவாலயங்கள் ஆகும். இவை ஒவ்வொன்றும் அந்தந்த பூதத்தின் அம்சமாகக் கருதப்படும் சிவலிங்கத்தை கொண்டுள்ளன. முக்கியமாக திருவண்ணாமலை நெருப்பு, திருவானைக்காவல் நீர், காஞ்சிபுரம் நிலம், திருச்சிராப்பள்ளி காற்று மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகாயம், சில நேரங்களில் ஸ்ரீகாளஹஸ்தி அல்லது சிதம்பரம் ஆகிய தலங்கள் இந்த வரிசையில் குறிப்பிடப்படுகின்றன. இந்த தலங்களை வழிபடுவதால் பஞ்சபூதங்களால் ஏற்படும் நோய்கள் நீங்கி உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும் என்பது நம்பிக்கை. பஞ்சபூதத் தலங்கள் மற்றும் அவற்றின் கூறுகள். நிலம் பிருத்வி, திருவானைக்காவல் திருச்சி ஜம்புகேஸ்வரர் கோயில் நீர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் நிலம். நீர் அப்பு, திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில் நீர். திருப்பருங்குன்றம் சுப்பிரமணியர் கோயில் நீர் அல்லது நிலம் கலந்தது, சில நேரங்களில் நீர். நெருப்பு தேஜஸ், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் நெருப்பு. காற்று வாயு, திருச்சிராப்பள்ளி திருச்சி தாயுமானவர் சுவாமி கோயில் காற்று. ஸ்ரீகாளஹஸ்தி ஆந்திரா காளஹஸ்தீஸ்வரர் கோயில் காற்று. ஆகாயம் ஆகாயம் அல்லது விண், சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆகாயம். திருப்பருங்குன்றம் மதுரை முருகன் கோயில், சில நேரங்களில் ஆகாயம் அல்லது நிலம். முக்கிய குறிப்பு: இந்த தலங்கள் ஒவ்வொன்றிலும் சிவலிங்கத்தின் திருவுருவம் அந்தந்த பூதத்தின் அம்சமாகவே அருள் பாலிக்கிறது. எடுத்துக்காட்டாக, திருவண்ணாமலையில் சுயம்புலிங்கம் நெருப்பை குறிக்கும். இந்த 5 தலங்களையும் ஒரே பயணத்தில் தரிசிப்பது ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது.